Halika dito. Up! Say! Ngina na si Yui, ha? ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன் 2. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்பவே ஹாரரான ரியல் கோஸ் வீடியோஸோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ ஒரு டிக்டாக் யூசர், இவரோட நேம் டேனோ. அண்டு இவங்க வீட்டில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் இவங்க வீட்டில் இருக்கிற பேஸ்மெண்ட்டில் சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் இருக்கிறத இவங்களும் பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு உருவம் அந்த பேஸ்மெண்ட்டில் மட்டும் இல்லை, இவங்க வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறத இவங்களும் சம்டைம்ஸ் பார்த்துருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஏதோ சம்திங் திருட வந்தவங்க அப்படின்னு தான் இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இது மனுஷன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கும் தெரிய வருது இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம். Hello? Hello? Keep hearing weird noises in the basement, Steve, so I just wanna... Oh my god, oh my god. No way, no way, oh my god, oh my god. See, bro, there's nothing on this fucking door. Hello? Yep, fuck that, I'm not going down there. Hello? Ooh, shit. There's gotta be something. இவரோட வீட்டில் அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் நிறைய இடத்துல அப்பியர் ஆகிறது இவரும் லிசன் பண்ணியிருக்காரு. அண்டு இவரும் கேப்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு உருவம் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குதுன்னு இவருக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. இதனால் பேஸ்மெண்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவத்தை சடனாக இவரும் பார்க்குறாரு. What's the matter, buddy? What's the matter, bud? What's the matter, big guy? Huh? What's the matter? What's your hair, buddy? Fuck. Just put this. What's that? What the fuck? ஓகே, சம்திங் நம்ம வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இவரும் ஸ்பிரிச்சுவலாக ப்ரே பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி போக மாதிரி இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு பேஸ்மெண்ட் கிட்டேயும் போகிறாரு. அப்படி போகிற இடத்துல அந்த ஒரு உருவம் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Not afraid, man. Come on out, man. ஃபைனலாக ஒரு பேஸ்மெண்ட் புல்லில் வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த மெயின் டோரை ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல இவரை லாக்கும் பண்ணுது.
அண்ட் அந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஹியூமன் இல்லை அப்படின்னு அப்போ தான் இவருக்கும் கிளியர் ஆகுது. சம்திங் நம்ம வீட்டில் கோஸ்டான விஷயம் நிறைய நடக்கிறத இவரும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ எது எப்படியோ இவர் கேப்சர் பண்ணது உண்மையிலே ஒரு கோஸ்ட் வீடியோவா இல்லை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மள நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ லூலியர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் இவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, இவங்க வீட்டில் இருக்கிற டோரை டெய்லி நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் எல்லா டோரையும் செக் பண்ணிட்டு தான் இவர் வீட்டுக்குள்ள வந்து தூங்கவும் போவார். அப்படி தான் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா டோரையும் செக் பண்ணும்போது இவங்க கிச்சனில் ஒரு டோரும் இருக்குது. அந்த ஒரு டோர் கொஞ்சம் மிரர் டைப்லையும் இருக்குது. அந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த ஒரு டோரோட மிரரில் இவரை யாரோ பார்க்குற மாதிரி ஒரு உருவமும் வந்துருக்கு. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரோட கேமரா எடுத்து அந்த இடத்துல லைவாக கேப்சரும் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த ஒரு வீடியோவில் இவர் எந்த ஒரு விஷயத்தையும் மாடிஃபை பண்ணலை. அண்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குழந்தை அழுகிற சத்தமும் ரொம்பவே கிளியராக கேட்டிருக்கு. அந்த டோருக்கு பேக் சைடில் ஏதோ ஸ்ட்ரேஞ்சான உருவம் இவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. அண்ட் அந்த ஒரு உருவம் ரியலாகவே கேப்சர் ஆகிருக்கு. அண்ட் இவர் அந்த ஒரு மிரரை டச் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவமும் அந்த ஒரு மிரரை டச் பண்ணுது. சடனாக இவரும் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த சைடில் யாருமே இல்லை. அண்ட் அந்த சைடில் என்ன தான் இருக்குதுன்னு இவரும் செக் பண்ணுறதுக்காக வெளியிலையும் வர்றாரு. அப்படி வெளியில் வரும்போது அந்த இடத்துல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் ரொம்பவே கிளியராக கேட்குது. பட் இந்த ஒரு வீட்டில் அந்த டைமில் இவர் மட்டும்தான் இருக்கார். இவரை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவரோட சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கே இவர் பயந்துருக்காரு. ஸோ இவர் கேப்சர் பண்ணது உண்மையிலே ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோஸ்ட் வீடியோவா இல்லை என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ, இந்த ஒரு வீடியோ இந்தியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பர்சன் ஒரு கவுண்டரில் ஏதோ பேப்பர் கொடுத்து அதை செக் பண்ண வந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இவங்க கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அந்த ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பேக்கில் இருக்கிற அந்த ஒரு சேர் எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு நார்மலாக தான் மூவ் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை இவங்க ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இதை இவங்க பெருசாக எடுத்துக்கல. அகெயின் இவங்களோட டாக்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேக்கில் இருக்கிற சேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து மூவ் ஆகுது. பட் அந்த ஸ்பாட்டில் அதை மூவ் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை லைவாக பார்த்த இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு ஸ்பாட்டை விட்டு போனால் போதும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு சைடில் ஓடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ சம்திங் ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோஸ்ட் வீடியோவா இல்லை என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வீடியோ தமிழ்நாட்டில் தான் எடுத்திருக்காங்க. அண்டு இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நைட் அவுட்டிங்காக போகிறாங்க. அப்படி ஃபன்னுக்காக போகிற விஷயம் ரொம்பவே சீரியஸாகவும் முடியுது. அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். मचा मचा देवा मचा तू यू मचा मचा देवा मचा இவங்க ஜாலியாக ஃபன்னுக்காக போகிற இந்த ஒரு ட்ரிப்பில் ஒரு கோஸ்ட்லியான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்னென்னா, இவங்க போயிட்டுருக்கிற இந்த ஒரு வீட்டில் சைடில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவமும் இருக்குது. இந்த ஒரு உருவம் இவங்க கிட்ட வர வர அங்கேருந்து ஏதோ பள்ளத்தில் குதிச்ச மாதிரி அங்கேருந்து ஜம்ப் பண்ணியும் இருக்குது.
இந்த ஒரு உருவம் பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது அண்டு ரொம்பவே ஹைட்டாகவும் இருக்குது. இந்த ஒரு உருவம் கிட்ட இவங்க போகும்போது தான் அந்த ஒரு உருவம் ஏதோ பள்ளத்துலேயும் குதிச்சிருக்கு. இஃப் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நைட் டைமில் போகும்போது இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வீடியோ ஒரு நானி கேமரா மூலியமாக கேப்சர் ஆயிருக்கு. அண்டு இங்கே ஆண்ட்ரின் இவரோட ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பேக் சைடில் ஒரு விண்டோவும் இருக்குது. அந்த இடத்துல சம்திங் ஸ்ட்ரேஞ்சான ஒரு உருவமும் இருக்குது. இதை டீமன் சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவத்தோட கையை ஒரு டீமன் கையோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அந்த ஒரு உருவம் இவங்களுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த நானி கேமரா மூலியமாக கேப்சர் ஆனது உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரேஞ்சான வீடியோவா இல்லை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வீடியோ இங்கே இருக்கிற ஒரு குழந்தை சம்திங் எதையோ பார்த்து பயந்துட்டும் இருக்குது. அண்ட் இந்த குழந்தை கூட அவங்க அம்மாவும் இருக்காங்க. அந்த ஒரு இடத்த வீடியோவாக கேப்சர் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு குழந்தை ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி அங்கே சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு குழந்தையும் பயந்துட்டுருக்கு. Bakit? Halika dito. Say! Hinaan na si Yui, ha? Bakit? Ano nakikita mo? Come here na, come here. Shh! Wag! Wag! இந்த இடத்துல அந்த ஒரு குழந்தை எதை பார்த்து இப்படி பயப்படுதுன்னு தெரில. பட் அது பார்க்குற விஷயம் சம்திங் பயமுறுத்துற மாதிரி இருக்கிறதுனால தான் இப்படி பயந்தும் போயிருக்கு. பொதுவாக விஷயத்த சொல்லுவாங்க, அது என்னென்னா இந்த குட் ஸ்பிரிட் அண்ட் பேட் ஸ்பிரிட் இந்த ரெண்டு விஷயமும் இந்த குழந்தைங்க கண்ணுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். மேபி இந்த ஒரு குழந்தை சம்திங் இந்த குட் ஸ்பிரிட் ஆர் பேட் ஸ்பிரிட் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பார்த்துருக்குன்னு தான் இந்த வீடியோ பார்த்த நிறைய பேரும் சொல்கிறாங்க. மேபி எனக்கும் அப்படி தான் ஒரு டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Wag! Wag! நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்க போகிற வீடியோ இங்கே ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கான். இதை இவங்க கூட இருக்கிற யாரோ வீடியோவாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ரொம்பவே ஹாரரான ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல இந்த சின்ன பையன் அவங்களோட நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கான். இதை இவங்க கூட இருக்கிற வேற யாரோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு எக்ஸாக்டாக பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ராக்கிங் சேர் ஆட்டோமேட்டிக்காக ஷேக்கும் ஆகுது. அது ஷேக் ஆனது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேரில் யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷேடோவும் இருக்குது. அந்த ஒரு ஷேடோ எந்திரிச்சு இவங்களை ஃபேஸ் பண்ணியும் வருது. அண்ட் இந்த ஒரு சின்ன பையன் அதை பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்காக கத்தவும் ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஷேடோ ஒரு லேடியோட ஷேடோ மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இது போல் சேரில் ஏதோ ஷேடோ மாதிரி இருந்து அந்த ஒரு ஷேடோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம நிறைய ரியல் கோஸ் வீடியோ அண்ட் ரொம்பவே ஹாரரான வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் எது ஃபேக்கு எது ஒரிஜினல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்பவே ஹாரரான ஃபீல் கொடுத்துருக்கு அந்த ஒரு வீடியோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுற அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்